ஹாய், லாஸ்ட் சம்மில் ஒரு சம் சால்வ் பண்ணோம். இப்போ இந்த சம் வந்து ஒரு 3 ஸ்பேன் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். அனலைஸ் தி கண்டினியூஸ் பீம் ஏபிசிடி. ஏ இஸ் ஃபிக்ஸ்டு, பிசிடி இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட். ஸோ ஸ்பேன் ஏபி இஸ் 6 meter, பிசி இஸ் 5 meter, சிடி இஸ் 4 meter. Span AB carries UDL of 10 kN. Span BC carries point load of 8 kN at its center. Span CD carries point load at the distance of 6 kN at a distance from 3 meter from D. D ல இருந்து 3 மீட்டரில் 6 kN ஒரு பாயிண்ட் லோடு இருக்குது. அடுத்தது EI கான்ஸ்டன்டாக எடுத்து சொல்கிறாங்க. ட்ரா SFD அண்ட் BMD by using ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன். ஆனால் வந்து இது மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடு. ஸோ அப்போது என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ரெண்டு ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஏபி ஸ்பேனில் யூடிஎல் இருக்குது 10 kN, அதோட டிஸ்டன்ஸ் 6 meter. பிசி வந்து பாயிண்ட் லோடு இருக்குது 8 kN, அதோட டிஸ்டன்ஸ் 5 meter. ஸோ அடுத்தது சிக்கும் டிக்கும் வந்து ஏசென்ட்ரிக் லோடு. டியிலேருந்து 3 meter தள்ளி ஒரு பாயிண்ட் லோடு இருக்குது 6 kN இருக்குது, அது 4 meter சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதோட கண்டிஷன் என்ன, ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு 4EI, அது பக்கத்தில் ரெண்டுமே வந்து 4EI, ஃப்ரீ ஹேண்டு மட்டும் 3EI/L. ஸோ ஃபிக்ஸ்ட் ஹேண்ட் மொமெண்ட்டு யூடிஎலுக்கு WL²/12, ரைட் சைடில் போகும்போது மைனஸ், லெஃப்ட் சைடில் வரும்போது ப்ளஸ். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் லோடுக்கு WL/8, லெஃப்டில் போகும்போது WL/8 மைனஸில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு லெஃப்டில் வரும்போது ப்ளஸில் வரும். நெக்ஸ்ட்டு ஏசென்ட்ரிக் பாயிண்ட் லோடுக்கு மைனஸ் WAB²/L. ரைட்டில் போச்சுன்னா B², லெஃப்டில் வந்துச்சுன்னா A². சால்வ் பண்ணால் ஃபிக்ஸ்ட் ஹேண்ட் மொமெண்ட் கிடச்சிரும். ஸ்டெப் 2 வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து எப்படின்னா, இப்போது எனக்கு 3 ஸ்பேன்னா 2 ஜாயிண்ட் எடுக்கணும், BEC. ஸோ அப்போ பியிலேருந்து BAக்கு போகும், BCக்கு போகும், சிக்கு CB போகும், CD போகும். ஸோ அதுக்கு என்னென்ன மெம்பரு, BA, BC, CB, CD. ஸோ அடுத்தது பியில் வந்து BAக்கு 4EI இருக்குது, BCக்கு வந்து 4EI இருக்குது, CBக்கு 4EI இருக்குது, CDக்கு லென்த்தில் 3EI இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையுமே லென்த்தில் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸ் கிடைக்கும். இது ரெண்டுத்தையுமே பிக்கு ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் டோட்டல் ஸ்டிஃப்னஸ், சிக்கு ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் டோட்டல் ஸ்டிஃப்னஸ். ஸோ இப்போது பிஏவோட அப்சல்யூட் வேல்யூவும் டோட்டல் ஸ்டிஃப்னஸையும் டிவைட் பண்ணி ஒரு வேல்யூ வரும். அதே மாதிரி பிசி டிவைடட் பை டோட்டல் ஸ்டிஃப்னஸ் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் 1 வரணும். அதே மாதிரி சி கண்டிஷனுக்கும் அதே மாதிரி தான். மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படின்னா, மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் ஜாயிண்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஜாயிண்ட் ABCD 4க்கு அதோட மெம்பர் ஏக்கு AB வரும், பிக்கு BAவும் போகும், BCயும் போகும், சிக்கு CBயும் போகும், CDயும் போகும், டியிலேருந்து DCக்கு மட்டும்தான் வரும். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஏபிக்கு வந்து எதுவுமே இல்லை. ஸோ BA கண்டுபிடிச்சோம், BC கண்டுபிடிச்சோம், CB, CD. ஸோ அப்போ அந்த 4 வேல்யூ எழுதிட்டோம். டிக்கும் எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ்ட் ஹேண்ட் மொமெண்ட் 6த்துக்குமே கண்டுபிடிச்சோம், 6த்தையுமே எழுதிட்டோம். இப்போது ரிலீஸ் D/C. ஸோ இப்போ ரிலீஸ்னால் ப்ளஸில் இருக்குது, அப்போது அது என்ன ஆகும், மைனஸில் 1 என்ன வேல்யூவோ அதை வரும். அதோட டிவைடட் பை 2 வந்து சைனோட நெக்ஸ்ட்டு சிக்கு கொடுக்கும். ஸோ அடுத்தது வந்து இனிஷியல் மொமெண்ட்டுக்கு எல்லாத்தையுமே ஆட் பண்ணும். இப்போ அப்படியே இப்போ எதுவுமே இல்லைன்னா நம்ம அப்படியே எழுதிக்கலாம். -30 -30 +30 +30 -5 -5 +5 +5. ஸோ இப்போது இந்த இடத்துல என்ன இருக்குது, -3.37 மைனஸ் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணும்போது எனக்கு 3.94 வரும். 1.2மே மைனஸில் வரும்போது 0 ஆகிடும். ஃப்ரீ எண்ட் அப்படின்னா 0 தான் வரணும். ஸோ அப்போ இது எதுக்குமே இந்த நடுவில் கேரி ஓவர் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் 1 அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்போ B எடுத்துக்கிட்டோம், அதோட சென்டரில் 2 BA BC. இப்போது 35 இது ரெண்டுத்தில் எது வந்து அதிகமான நம்பர், 30. அப்போ 30க்கு ப்ளஸ் இருக்குன்னா அது என்ன சைன் போடணும்னா, நெக்ஸ்ட் ரெண்டுத்துக்குமே வந்து மைனஸ்னு போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல 5 ஒன்று இருக்குது, 3.95 இருக்குது. ஸோ அப்போது எது பெருசு, 5 தான். அப்போ 5ல் ப்ளஸ் இருக்குது, அப்போ ரெண்டுத்துக்குமே மைனஸ். ஃபஸ்ட்டு சைன் போட்டுட்டதுக்கப்புறம் வேல்யூ போடுங்க. 30 -5 பண்ணால் 25. அப்போ அந்த 25யோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரோட இன்ட்டு பண்ணணும். 25 × 0.46 11.5, 25 × 0.54 13.5. இப்போ ஒரு முடிஞ்சிச்சு. அடுத்தது CBCDக்கு ரெண்டுத்தையுமே 5 - 3.2
94 பண்ணால் 1.06 வரும். அது கூட இன்ட்டு 0.52 பண்ணணும், 0.48 கூட பண்ணணும். 4 வேல்யூ கிடச்சிரும். இப்போ 4 வேல்யூ கிடச்சிட்டதுக்கப்புறம் எண்ட் இருக்குல்ல, லாஸ்ட்டாக இருக்கிறது லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இதுவே வந்து ஃபிக்ஸ்டாக இருந்தால் இது இந்த பக்கம் ஆகும். இது ஃப்ரீ எண்ட் இருக்கிறதுனால ஒரு பக்கம் ஃபிக்ஸ்டு இருக்கிறதுனால நம்ம லெஃப்டில் கேரி ஓவர் கொடுக்குறோம். சிஓஎம்னா கேரி ஓவர் மொமெண்ட்டு. ஸோ 11.5னா அதே சைனோடையே. ஸோ இப்போ அதோட டிவைடட் பை 2, 11.5 டிவைடட் பை 2 பண்ணால் 5.75. இப்போ சென்டரில் 2 வேல்யூ இருக்கும், மொத்தமாக 4 வேல்யூ இருக்கும். அதில் ஒன்று வந்து கேரி ஓவர் மொமெண்ட் லெஃப்டில் போயிடும். ஸோ சென்டரில் இருக்கிறத கிறிஸ் கிராஸாக பண்ணணும். இப்போ 13.5 டிவைடட் பை 2 6. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் இப்போ 13.5 டிவைடட் பை 2 பண்ணால் 6.75 வரும். நெக்ஸ்ட்டு 0.55 டிவைடட் பை 2 பண்ணால் 0.27 வரும். ஓகேவா? சைன் வந்து அதே தான் இருக்கும், மைனஸ் தான், மைனஸ் இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இந்த இடம் மைனஸு, இங்கே ப்ளஸ் வரும், இல்லை மைனஸ் ஆகும். ஓகே ரெண்டுத்துக்குமே மைனஸ், அதனால மைனஸ் வருது, மைனஸ் தான் கேரி ஓவர் ஆகும் ரெண்டுத்துக்குமே. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணும்போது இது எப்படி பண்ணணும்னா, இப்போ 0.27 இந்த 2 சென்டர் வேல்யூ இருக்குல்ல, இந்த சென்டர் வேல்யூவோட இன்டூ பண்ணணும். இப்போ 0.27 இன்டூ 0.46 பண்ணால் ஒரு வேல்யூ வரும். இப்போது இந்த 2 இதில் சைன் பாருங்கள், மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ்ஸு இங்கேயுமே ப்ளஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் டிவைட் இன்டூ பண்ணி 0.46 இன்டூ பண்ணால் இது 0.27 இன்டூ 0 இது. நெக்ஸ்ட்டு 6.75ஓட 0 அது இன்டூ பண்ணணும், இது கூட இதை இன்டூ பண்ணால் வந்து பேலன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கேரி ஓவர் மொமெண்ட் லெஃப்ட்லேருந்து டிவைட் ஆகும், டிவைடட் பை 2 பண்ணணும். கிறிஸ் கிராஸாக பண்ணும்போது அதுவுமே டிவைடட் பை 2 கிறிஸ் கிராஸாக பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இதை வச்சு கிடச்சிருக்க 2 வேல்யூ வச்சு இன்டூ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரோட அந்த மாதிரி பண்ணிகிட்டே கண்டினியூவஸாக. ஸோ எப்போ வந்து 0 நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அது வரைக்கும் பண்ணிவிட்டு லைக் எப்போ எண்டு பண்ணணும்னா ஒரு 0.0 இல்லை 0 அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 0 வந்தாலும் நம்ம அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எண்டு மொமெண்ட் வந்து இனிஷியல் மொமெண்ட்லேருந்து பேலன்ஸ் 4 வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி வர வேல்யூ தான் எண்டு மொமெண்ட். எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இனிஷியல் மொமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேலன்ஸ் இல்லை சிஓஎம் எது வரைக்கும் போட்டிருக்கோமோ அது வரைக்கும் இருக்கிறது எண்டு மொமெண்ட். இதுதான் இந்த சம். தேங்க்யூ.